உங்களுக்கு தெரியுமா? ஒரு திருடன் ஒரு சாமியாரிடம் ஏமாந்து விட்டான். ஆனால் அந்த ஏமாற்றமே அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. வாரணாசியின் மண்ணில ஒரு சாமியார் தனிமையில், அமைதியில், ஒரு வேப்பம் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். தினமும் தவம், வறுமையில் வாழ்வு. ஒரு நாள் ஒரு திருடன் அவரை பார்த்தான். இவன் ஏதாவது பொண்ணு வச்சிருப்பான். இவன் தூங்கிறப்ப திருடிக்கலாம்னு திட்டம் போட்டான். அந்த இரவு சாமியார் கண் திறந்தார். அவர் கண்ணை திறந்து நேரா திருடனை பார்த்தார். சிரிச்சுக்கிட்டு சொன்னார், "என்ன தேவை உனக்கோ எடுத்துக்கோ. ஆனா எனக்குள்ள இருக்கும் செல்வம், தனிமையும் திருப்தியும். அதை திருட முடியுமா?" திருடன் அவமானப்பட்டான். தலை குனிந்து போயிட்டான். ஆனா சில வருஷத்துக்கு பிறகு திருடன் திரும்ப வந்தான். சாமியார் இல்ல, தான் துரத்திய பொண்ணும் வைத்த வாழ்வும் தன்னை கைவிட்டதையா புரிஞ்சுக்கிட்டான். அப்பதான் புரிஞ்சுச்சு, உண்மையான செல்வம் பணம் அல்ல. நிம்மதி, திருப்தி, மன அமைதி, அவை திருட முடியாத செல்வங்கள். வாழ்க்கையில ஒரு சில தருணங்கள் தான் நம்மளை விழிக்க வைக்கிறது. அதை விட்டுடாதீங்க. இது போன்ற கதைகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு உண்மை, ஒரு எண்ணம்.